மக்களே, நான் தான் உங்கள் வாவோக்கார பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருக்கீங்களா மக்களே? கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. நம்ம ஆத்தா முத்தாரம்மலை பார்த்துட்டு அவளோட காணிக்கையெல்லாம் செல்ல கட்டிட்டு வந்தாச்சு. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இந்த 9 நாளும் ரொம்ப ஜாலியோ ஜாலி சொல்லவே முடியாது. மனசு நிறைஞ்சு போயிருந்தது எங்கள் ஆத்தா முத்தாரம்மா. சரி, ஆத்தாளோட காணிக்கையெல்லாம் கொண்டு கொடுத்தாச்சு. எல்லோரும் சேஃபாக போயிட்டு வந்துட்டிங்களா? காரியம். அதுக்கப்புறம் மக்களை என்ன விரதத்தை முடிச்சாச்சா? சிக்கன் மட்டன் நம்ம அண்ணன்மாரு மைனிமாருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா? அக்கா தங்கச்சிக்கு எடுத்து வந்து சாப்பிட்டாச்சா? எல்லோரும் நாங்கள் சாப்பிட்டாச்சு. இப்போ மக்களே, நான் ஒன்று சொல்லணும் பார்த்துக்கோங்க. சரி, காரியம் சாயா குடிச்சிங்களா? நாங்கள் குடிச்சிட்டோம்ப்பா. நீங்கள் சாயா குடிச்சாச்சா? மக்களே, நான் ஒன்று சொல்லணும் பார்த்துக்கோங்க. எப்படின்னா, நம்ம நேற்று குலசைக்கு போயிட்டு வரும்போது திருச்செந்தூர் பக்கத்தில், திருச்செந்தூருக்கு நடு சென்டரில் ஒரு டாட்டா சுமோ வண்டி டயர் வெடித்து ஒரு பைக்குக்காரங்க தம்பி மேலே அவன் எதிர்த்தால முட்டிட்டான். முட்டி அடித்து தூக்கி முள்ளுக்காட்டில் தூக்கி பிள்ளைய வீசிடுச்சு. வீசினதில் மண்டை உடஞ்சிருச்சு பார்த்துக்கோங்க. உடஞ்சி அவனை நம்ம மக்கள்லாம் சேர்ந்து ஒரு கடை இருக்குது, அது பக்கத்தில் தூக்கி போட்டு பிள்ளை என்னாச்சுன்னு கேளுங்க. ரொம்ப கையும் காலும் இழுத்து அடக்கு. அவனுக்கு நினைவு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கான். நாங்கள் வண்டிக்குள்ளே இருந்தால் பார்த்தோம். ரொம்ப பயமாக இருக்குது பார்க்கவுமே. எனக்கு ரத்தத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. எனக்கு ரொம்ப படபடப்பு மாதிரி வந்துடும் பார்த்துக்கோங்க. கடைசியில் பிள்ளை இப்படி ஆகிட்டான். அப்புறம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணாங்க, ஆம்புலன்ஸ் வரவே இல்லை. வேறு ஒரு அண்ணன் நல்ல ஒரு மனசு, அவங்க உடனே ஆட்டோவை எடுத்துகிட்டு நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு உடனே அந்த பையனை தூக்கி ஆட்டோக்குள்ளே தூக்கி வண்டி நின்றுச்சு. ஒரே டிராஃபிக். அந்த பையனை உடனே வண்டியில் தூக்கி வச்சுட்டு உடனே நாங்கள் அந்த ஆஸ்பத்திரி ஐக்கிரௌண்ட் இல்லை, நம்ம திருச்செந்தூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டு பிள்ளை எப்படி இருக்கானோ தெரியல. ஆனால் ஆத்தா முத்தாரமாக அவனை காப்பாற்றணும். அவனுக்கு ஒன்றுமே தெரியல. கையும் காலை மட்டும் இப்படி அடிச்சுட்டு கிடக்காம பார்த்துக்கோங்க. ரொம்ப பயமாக இருக்குது. கொஞ்சம் சேஃபாக போங்க. கொஞ்சம் அவசரம் வேண்டாம். நம்ம நல்லா போனால் கூட வாரவங்க அப்படி தான் வருவாங்க. நமக்கு உயிர் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பயம்பத்திரமா போங்க. எனக்கு நேற்று பார்த்ததுலேருந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது. என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். சரி மக்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாராக இருந்தாலும் பார்த்து பிடிச்சி போங்க. பாய், டாட்டா, ட்ரூ.